கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாள் காலையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளையில் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அதே வசனத்தை மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது எழுதுகிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் கூட 2 விதத்தில் மனுஷங்க இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் இருளில் நடக்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் வெளிச்சத்தில் நடக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எது இந்த வெளிச்சம்? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம்னா 1வது அதிகாரத்தில் அது கிறிஸ்துவை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. ஒரு கூட்ட ஜனங்கள் இருளிலே போய்கொண்டு இருக்கும்போது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் கிறிஸ்துவாகிய பெரிய வெளிச்சம் ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது மத்தேயுவிலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை காண்கிறார்கள். இயேசுவுக்கு முன்னாக யோவான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வருகிறான், வழியை செவை பண்ண வருகிறான். ஆனால் யோவான் நல்ல ஒளி, அந்த ஒளிக்காக, அந்த வெளிச்சத்துக்காக, பாதையை செவ்வை பண்ணுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக யோவான் காணப்பட்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாதைகள் எங்கே இருக்கிறது? நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? ஆமேன். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம். ஆமேன். இருளில் நடக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா? இல்லை, ஒளியாகி அந்த கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பிரயாணங்கள் இருக்கிறதா? ஆமேன், ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதே இதில் மத்தேயு எழுதும்போது சொல்லுகிறார், இருளின் திசையில் இருக்கிறவர்கள். ஆமீன். எந்த திசையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம்? ஆமீன். இருள் சூழ்ந்திருக்கிற திசையில் இருக்கிறோமா? இருள் சூழ்ந்திருக்கிற தேசத்தில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படியானால் இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு அக்கிரமத்தின் வாழ்க்கை, ஹல்லேலூயா, கர்த்தர் விரும்பாத ஏதோ சில கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் இருளிலே தான் நடக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட மனுஷர்களை ஹல்லேலூயா ரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்லுவார், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. சோதனைகள், போராட்டங்கள், பிரயாசங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஹல்லேலூயா, அவர் தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுவார். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய வெளிச்சத்தினால் பல இருளை கடந்து வந்திருப்போம். கிறிஸ்துவாகிய வெளிச்சம் வரும்போது அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் உதிக்கும் போது, அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் போது, அந்த மகிமையின் பிரகாசம் நம்மேல் உதிக்கும் போது எப்பேற்பட்ட இருளான அனுபவங்களும் நம்மை விட்டு தானாகவே அகலும். இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, ஹல்லேலூயா, கர்த்தர் விரும்பாத அருவருப்புகள் நிறைந்த வாழ்க்கை. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் ஒரு இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா மெய்யான அந்த ஒளியினிடத்தில் திரும்ப கடவோம். ஆமேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசு மாத்திரமே. ஆமேன். இந்த இயேசுவாகிய வெளிச்சத்தில் நாம் நடப்போம்னா நம்ம இடற மாட்டோம். ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இருள் அதிகாரம் செலுத்த முடியாது, பாவம் அதிகாரம் செலுத்த முடியாது, அக்கிரமம் அதிகாரம் செலுத்த முடியாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் அங்கே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு இருளின் அதிகாரத்தில், இருளின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறீங்களா? இல்லை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும்.
எப்பேற்பட்ட இருளின் அந்தகாரத்தில் நீ என்ன தீமையை நடப்பித்தாலும், என்ன பாவம் அக்கிரமம் எந்த அந்தகாரமான இருளில் நீ செய்தாலும், என்ன ஒளிப்பிடத்தில் நீ பாவங்களை செய்தாலும் உன்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் அழைக்கிறார், ஒளியிண்டத்திற்கு வா. ஆமேன். இந்த இருள் உனக்கு தேவையில்லை, இந்த இருளின் அதிகாரம் உனக்கு தேவையில்லை. இது உன்னை அப்படியே அடிமைப்படுத்தி வெளிச்சத்தை காணாதபடி ஹல்லேலூயா உன் வாழ்க்கையை அப்படியே அழித்துவிடும். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இருளுக்கு அடிமையாகாதபடி ஹல்லேலூயா அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்தில் திரும்பவும்னா எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன், எந்த பாவியையும் நேசிக்கிற தேவன், எந்த பாவியையும் மன்னிக்கிற தேவன். ஆமேன். எப்பேற்பட்ட இருளின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் தேவனிடத்தில் வரும்போது விடுதலையும் உண்டு. அந்த ஒளியை நோக்கி வருவோமாக. ஹல்லேலூயா. ஆமேன். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இன்னும் அந்த பாவ வாழ்க்கை, அந்த அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அந்த அநியாயம் செய்கிற வாழ்க்கை, கர்த்தர் அருவருக்கிற அந்த இருளின் வாழ்க்கைகளை வெறுத்து தள்ளிவிட்டு அந்த மெய்யான ஒளியாகி கிறிஸ்துவிடத்தில் திரும்புவோம்னா நாம் ஒருபோதும் இடற மாட்டோம். அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பாதையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, ஆண்டவரே கிறிஸ்துவாகிய பெரிய வெளிச்சத்தை, அந்த பிரகாசத்தை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இருளின் ஆதிக்கங்கள், இருளின் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்தின் இடத்திற்கு திருப்புங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு மனஸ்தாபத்தோடு இருளின் கிரியைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவரே மெய்யான ஒளியாகி இயேசுவிடத்தில் திரும்ப கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இருளில் நடந்தால் இடறி போவாங்கப்பா, ஆனால் வெளிச்சத்திடத்தில் வந்தால் இடறுவதில்லை. ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே மெய்யான ஒளியாகி கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப நீங்கள் பேசுங்க, இடைவிடுங்க. உங்கள் வார்த்தை பேசட்டும், கிரியை செய்யட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.